வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம யாக்கோபு புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். தியானிக்கிறதுக்கு முன்பாக தேவனாய் கர்த்தரிடத்தில் போவோம், ஆவியானவர்கிட்ட கேட்போம். ஏன்னா அவர் தானே இந்த புக்கு ஒன்றில் எல்லா பைபிள் இருக்க எல்லா புக்குக்கும் ஆத்தர். அவர் விளக்கி சொல்லுமாறு அவரை கேட்போம். அவர் தான் பெஸ்ட் எக்ஸ்பவுண்டர் அண்ட் எக்ஸ்பிளனேட்டர். அதனால் அவர்கிட்டே போவோம், ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, open our ears, eyes, hearts and minds of understanding so that we can learn from the word. And Lord, I thank and praise you and apply that principles in our life so that we can become victorious. Lord, I thank and praise you. In Jesus' name I pray. Amen. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். முந்தி வாதித்த பகுதி 7வது வசனத்திலிருந்து. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாலும் பெறலாம் என்று நினைப்பாங்க. மனம் உள்ளவனை பற்றி படித்தோம். 2 மனத்தோடு நம்ம கேட்டோம்னா, ஒன்று நினைப்போம், எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்போம். அப்புறம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கே டவுட் வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபெச் அஸ் எனி ரிசல்ட். ஸோ 9வது வசனம் பண்ணுவோம். தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இது இந்த வருது. ஒருத்தர் தாழ்மையாக தன்னை தானே தாழ்த்துகிறவன் தேவன் உயர்த்துவார். அது மத்தேயுவிலே போட்டிருக்குது. தாழ்மையுடனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்னு சொல்லிட்டு இதில் யாக்கோபிலே போட்டிருக்கோம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏன் இந்த இடத்துல போட்டிருக்கு? ஏன்னா பைபிள் இஸ் அகெயின்ஸ்ட் ரிச் அப்படின்னு சொன்னால் இல்லை, அப்படி கிடையாது. பணத்தையே நம்பி தன் பணத்தால் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களை குறித்து தான் போட்டிருக்குது. ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை தாழ்மையாக. ஐஸ்வர்யவான் ஒரு பணக்காரன் பணம் வச்சிருக்கிறவன் யோபு பணக்காரனா தான். யோபு நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருந்தாரு, ஆபிரகாம் வச்சிருந்தாரு. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக எல்லாருமே தங்களை தாழ்த்தி கொண்டு தான் வந்தார். யோபும் அப்படிதான் தன்னை தாழ்த்துகிறேன்னு தான் சொல்லிடுறாரு. அது கொஞ்சம் வாசிப்போம். Let us turn our Bibles to Job 42ஆம் அதிகாரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும். இன்னைக்கு சயின்டிஸ்ட் இல்லாட்டி நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிற அத்தனை பேரும் இந்த வசனத்தை தான் எடுத்து வச்சுக்கணும். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாதது உலகத்தில் நிறைய இருக்குது. ஸோ தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும். என் புத்திக்கு எட்டாது. வாட் இஸ் இப்போ பூமிக்கு மேலே 40,000 அடிக்கு மேலே என்ன இருக்குது? வை தேர் இஸ் லெஸ் ஏர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கண்டுபிடிக்க முடியாது? சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சிஜன் குறைவாக இருக்குது அப்படின்றத ஒண்டி கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஏன் அப்படி இருக்குது? அப்போ அதுலேருந்து கர்த்தர் நம்ம ஒரு காரியம் வச்சுக்கலாம். கர்த்தர் பூமியை வேதத்தில் கூறப்பட்டபடி பூமியை தான் அனுபவத்திறனுக்கு கொடுத்துருக்கிறார். அவன் மேலே போய் குடியிருக்க முடியாது. ஆனால் இதை ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. மூணில் குடியிருக்கணும், இல்லாட்டி இதில் போய் குடியிருக்கணும். இதெல்லாம் அதான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அப்போ இது ஒத்துக்கிறாரு. இது அவருடைய தாழ்மை, யோபுவோட தாழ்மையை குறித்து
பேசப்படுகிறது. நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு பதில் சொல்லும். நம்மளுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஆண்டவரை கேட்கலாம். அது முட்டாள்தனமா நம்ம கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்ப அவருடைய கண் நேராவே பார்க்குது, மன கண்லேயும் தெரியும். இப்ப who is God, why he is like that அப்படின்னு சொல்லிட்டு why God created man, எல்லாமே இதெல்லாம் கத்தட்டது வெளிப்பட்டாலுடைய நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுல. நேற்று கூட ஒரு இது படிச்சிருந்தேன், how Israel is converted the desert into beautiful land full of grains and other things. நிறைய பச்சை பசேல்னு இருக்கிற இதாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற யாராலும் முடியல, அவங்களால செய்ய முடிஞ்சது. பாலமாக கிடைக்கிறது. எத்தனையோ வருஷங்கள் ட்ரை பண்ணி, ஆனால் தேவர் சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு அந்த பூமி வந்திருக்கு. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது, ப்ராஃபஸியில் எழுதி வைத்திருக்குது. ஒரு காலத்தில் நான் மாற்றுவேன் அந்த லேண்டை. எங்க இது சாவு கடலை, தட் இஸ் டெட் சீயை மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது என் கண் உண்மை காண்கிறது. இப்போ நம்ம மனக்கண் தான் இதை பார்க்க முடியும். இப்போ இந்த ஏதேன் தோட்டத்தை போல இருக்குன்ற இந்த வசனத்தை எப்படி எடுக்க முடியும்? இன்னைக்கு அவன் ரிலேட் பண்ணும்போது அந்த இஸ்ரேல் புத்திரர்கள் அவர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை குறித்து ஆல்ரெடி ப்ராஃபஸி இருக்குது. கர்த்தர் இதை பண்ண நிகழ பண்ணினார். இது அவங்க இன்டெலிஜென்ஸ்னால செய்யறல, அவங்க இதனால செய்யல, கர்த்தர் அதை அனுமதித்தார். ஆகவே அவர்கள் செய்தார்கள். அதுதான் அறிவு. ஸோ ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இதுதான் தாழ்மை, யோபோட தாழ்மை. இதுதான் போட்டிருக்கான். யோபுக்கு பெரிய கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஆனாலும் அவன் தன்னை தாழ்த்தி தான் பேசினான். ஸோ இந்த இடத்துல யோபினோட ஐஸ்வர்யத்தையும் பற்றி பார்ப்போம். 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுக்கு உண்டான சிறையிருப்பை மாட்டினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். 2 டபுள் போர்ஷன். And today every pastor or evangelist or whatever, whoever it may be, double portion of blessing பேசுறாங்க. எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா இதுல இருந்தா எடுக்கிறாங்க. ஸோ டபுள் போர்ஷனை கர்த்தர் கொடுத்தார். இழந்தவைகளுக்கு பதிலாக 2 போர்ஷன். ஸோ இது கர்த்தர் அன்னைக்கு சொன்னதில்லை, முன்னாலே சொல்லி வச்சிருக்காரு. யோபு தாழ்த்தினது போல நம்மளும் தாழ்த்தோம்னா நம்மளுக்கும் டபுள் போர்ஷன் வரும் கண்டிப்பா. Now let us turn our Bibles to James. ஸோ அதனால கர்த்தர் ஐஸ்வர்யவான்கள் மேல கோவப்படுவாரு. ரொம்ப இது அநியாயமாய் தன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் தான் ரொம்ப தப்பானவன். அநியாயமா லஞ்சம் வாங்குறது, இது இல்லாட்டி ஒரு இதை ஏமாத்தி விற்கிறது. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம சம்பாதிச்சு அதில் ஐஸ்வர்யத்தை குவிச்சா அதில் தவறே கிடையாது. Even Abraham, he did lot of things. God blessed him and he multiplied many folds. Abraham, Isaac, Jacob எல்லாருமே தான். ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப ஏழைகளை கர்த்தர் நேசிக்கிறார் தான், நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஆனா அவனை அந்த ஏழ்மையிலேருந்து வெளியே கொண்டாடுறது எப்படின்னு பார்க்கணும். அவன் கர்த்தரை விசுவாசிக்கணும், அப்ப அவன் வெளியே வருவான். அதை விட்டுட்டு நான் ஏழையா இருப்பது, ஒரு சோம்பேறி இருப்பான். சோம்பேறித்தனமாவே இருந்துட்டு நான் கர்த்தர் என்னை நேசிக்கிறாருன்னு நினைச்சான்னா தட்ஸ் ராங். ஸோ அவன் இடத்துல போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒழிந்து போவான். ஏன்னா தவறாம் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவன். ஸோ சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து
சூரியன் there is an act which is taking place. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அது பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். அழகா தான் இருக்கும், அது அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளிலே வாடி வணங்கி போவான். இங்க இதனால பைபிள் டசன்ட் ஹேட் ஐஸ்வர்யவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரு. ஐயா, உனக்கு நீ ஊழியம் செய்யறதுக்கு பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஐஸ்வர்யவான் இல்லைன்னு எனக்கு வருகிற லெட்டர்களை பார்ப்பேன், எனக்கு வருகிற வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன், எனக்கு எழுதுகிற மக்கள் அத்தனை பேரும் எனக்கு குடுன்னு தான் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இது மாதிரி பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு எழுதுறாங்க. நானும் ஊழியம் தான் செய்கிறேன்.